வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி மண்டல அலுவலகம் எதிரே உள்ள தனியார் விடுதியில் சட்டவிரோதமாக பாலியல் தொழில் நடைபெறுவதாக போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய திருத்தணியைச் சேர்ந்த கோவிந்தன், அடுக்கம்பாறையைச் சேர்ந்த விஜய், சேன்பாக்கத்தைச் சேர்ந்த அனீஷ் மற்றும் சித்தூரை சேர்ந்த மணிகண்டன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் செயல்பாட்டில் இல்லாத பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த உயர்கோபுர விளம்பர கம்பத்தை ஊழியர்கள் அகற்றுவதற்கு முயற்சித்தபோது திடீரென சரிந்து அருகே இருந்த மின்சார கம்பிகள் மீது விழுந்தது. இதனால் சத்துவாச்சாரி பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கேவிக்குப்பம் அருகே சிறுத்தை தாக்கி இளம்பெண் உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதியில் உள்ளவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட வன அலுவலர், வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்ட போது அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தங்களுக்கு அடிப்படை வசதி, சாலை மற்றும் பேருந்து வசதி செய்து தரும்படியும் சோலார் மின்வேலி அமைத்து தரும்படியும் கோரிக்கை வைத்துள்ளனர். அதனை உடனடியாக நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்து சென்றார். வேலூர் தொரப்பாடியில் உள்ள தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் அமைந்துள்ள நான் முதல்வன் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையத்தை வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி பார்வையிட்டார். பின்னர் அங்கிருந்த கல்லூரி மாணவ மாணவிகளிடையே அவர்களின் எதிர்கால நோக்கங்கள் மற்றும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ள பாடத்திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அருகே ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய திண்டுக்கல் லியோனி அதிமுக பொதுக்குழுவை கடுமையாக விமர்சித்து பேசியும், காலிக்குடங்களில் எப்போதும் சத்தம் வந்து கொண்டுதான் இருக்கும் எனவும், அதுபோன்றுதான் எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்களும் என கூறினார். மேலும் தாவிக தலைவரை மறைமுகமாக சாடி மக்கள் பிரச்சினைகளில் தலையிடாமல் கோவாவிற்கு சென்று திருமண வரவேற்பில் போட்டோ பிடிப்பவர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள் என்று காட்டமாக பேசினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அலோபதி மருத்துவம் பார்ப்பதாக கூறி ஆங்கில மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர்களான தமிழ்வாணன், பிரதீப் ராய் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய மருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே உள்ள வரகூர் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் காலை வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்காக சென்ற நிலையில் மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 18 சவரன் தங்க நகைகள், 270 கிராம் வெள்ளிப் பொருட்களை திருடி சென்றுள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் ஆள் நடமாட்டம் உள்ள சாலையோர வீட்டின் பூட்டை உடைத்து திருடப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மால்வாய் ஊராட்சியில் உள்ள சாதுர்பாக்கம் கிராமத்தில் ஆதிதிராவிட மக்கள் வசித்து வரும் தெருக்களின் இருபுறமும் மற்றொரு தரப்பினர் தொடர்ந்து சாலையோரங்களில் குப்பைகளை கொட்டி வைத்து அவர்களுக்கு பல்வேறு இன்னல்களை அளித்து வருவதாக கூறி பல ஆண்டுகளாக போராடி வந்தனர். இதனால் எந்தவொரு தீர்வும் கிடைக்காத நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்புச்செல்வன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் ஆதிதிராவிட மக்கள் திருச்சி சிதம்பர தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள திருவாதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை VI பட்டாலியன் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆகியோர் இணைந்து ஆலமரம் உள்ளிட்ட 360 மரக்கன்றுகளை நட்டு மகிழ்ச்சியடைந்தனர். இந்நிகழ்வில் மாநில அளவிலான பானை ஓவியம் மற்றும் கபடி, ஹாக்கி உள்ளிட்டவற்றில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுத் தொகை கொடுத்து பாராட்டியும் மரம் வளர்ப்பின் அவசியம் குறித்தும் மாணவர்களிடம் பேசப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சி மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஓமலூர் அரசு கால்நடை மருத்துவமனையில்
சிறப்பு நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் நாய்களுக்கு தொற்று நோய் ஏற்படாமல் தடுக்க தடுப்பூசி போடும் பணி இலவசமாக நடைபெற்றது. மேலும் வளர்ப்பு நாய்கள், பூனைகளுக்கும் இந்த தடுப்பூசி போடப்பட்டது. முறையாக குடிநீர் வழங்க வேண்டி சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 47வது டிவிஷன் ஆண்டிப்பட்டி ஏரி ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் காலி குடங்களுடன் முற்றுகையிட்டனர். மேலும் முறையாக குடிநீர் வழங்க வேண்டியும் கூடுதலாக குடிநீர் குழாய் இணைப்பு வேண்டியும் கோரிக்கை வைத்து மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்து மனு ஒன்றை வழங்கினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கணாபுரம் அருகே தொடர் மழை காரணமாக சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொல்லப்பட்டி ஏரி நிரம்பி கரும்பு நெற்பயிர் வயல்களில் தண்ணீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மாமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு வேதியியல் ஆசிரியர் மலர் செல்வன் பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக புகார் எழுந்தது. பாதிக்கப்பட்ட சிறுமி கர்ப்பமாக இருந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பின்னர் உறவினர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பள்ளி ஆசிரியர் மலர் செல்வனை சேத்தியாத்தோப்பு மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து போக்சோவில் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு பின்னர் அவரை சிறையில் அடைத்தனர். தென்காசியில் ரூபாய் 1,82,00,000 புதுப்பிக்கப்பட்ட திருவிக்க தொழிலாளர் ஓய்வு இல்லத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தினம்தோறும் ஓய்வு கட்டிடத்தை பராமரிக்க வேண்டும், கட்டிட ஓய்வு அறைகளை தவறான நோக்கத்தில் பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றம் சுடுகாட்டில் கழிவுநீரை ஊற்றி வருவதாகவும் இதனால் சுற்றுவட்டார பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் கழிவுநீர் ஏற்றி வந்த லாரியிலிருந்து கழிவுநீர் நெடுங்குன்றம் சுடுகாட்டு சுவர் ஓரத்தில் ஊற்றப்படும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நடைபெற்ற நீலகிரி வரையாடு திட்ட முடிவு வெளியீட்டு நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு தமிழகத்தில் சுமார் 1031 வரையாடுகளும் தமிழக கேரள எல்லையில் சுமார் 1858 வரையாடுகளும் இருப்பதாக திட்ட முடிவை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து வரையாடு முகம் பதித்த தபால் தலையையும் அறிமுகப்படுத்தினார். இதனிடையே பூங்காவில் நடைபெறும் மேம்பாட்டு பணிகளை பார்வையிட சென்ற அமைச்சரை தற்காலிக பணியாளர்கள் ஏராளமானோர் வழிமறித்து முற்றுகையிட்டு பணி நிரந்தரம் செய்ய கோரி வலியுறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மனுவை பெற்றுக் கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் கூறிய பின் அங்கிருந்தவர்கள் கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 9 கடைகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்த வாடகையில் செயல்பட்டு வந்த கடைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அதனை நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். அப்பொழுது அந்த பகுதியில் அசம்பாவித சம்பவம் நிகழாமல் இருக்க உளுந்தூர்பேட்டை காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை அருகே தென்பெண்ணை ஆற்றில் அடித்து வரப்பட்டு விவசாய நிலங்களில் புகுந்த 13 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். கிராம மக்களின் உதவியுடன் மரவள்ளி கிழங்கு தோட்டத்தில் இருந்து 13 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்து தீர்த்தமலை காப்பு காட்டில் விடுவித்தனர்.
சென்னையிலிருந்து மதுரைக்கு இடையிலான இரவு நேர முதல் விமான சேவை வரும் நாளை முதல் தொடங்க உள்ளது. தினமும் சென்னையிலிருந்து இரவு 9 மணிக்கு சிறிய வகை விமானங்கள் இயக்கப்படும் என்றும் இந்த விமானம் இரவு 10:30 மணிக்கு மதுரை சர்வதேச விமான நிலையம் சென்றடையும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரைக்கு இரவு நேர விமானங்கள் இயக்கப்படுவது பயணியர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசை கண்டித்து கடலூரில் சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி சத்துணவு மையங்களில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களை சமூக நீதி கொள்கைக்கு எதிராகவும் பெண்கள் நலனுக்கு எதிராகவும் 3000 ரூபாய் தொகுப்பு ஊதியத்தில் பணி நியமனம் செய்ய முடிவு செய்துள்ள தமிழக அரசின் நிலைப்பாட்டினை கண்டித்தும் முதலமைச்சர் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.